பரீட்சையா நியூ சிலபஸ் பாடம் 2 पार्ट 1 लड़का लड़का गेंद खेलता है गेंद खेलता है लड़का गेंद खेलता है लड़का சிறுவன் गेंद गेंद ना பந்து கேல்தா விளையாடுகிறான் கேல்னா வினைச்சொல் வந்து கேல்னா கேல்தா சிறுவன் வந்து மேஸ்குலின் ஜெண்டர் ஆண்பால் இல்லையா, அதனால் கேல்தா. இதுவே ஒரு பெண் பிள்ளை விளையாண்டுச்சுன்னா கேல்தீகை கேல்தீகை, இது கேல்தா. லடுக்கா கேந்து கேல்தாகை, சிறுவன் பந்து விளையாடுகிறான் லடுக்கா. அடுத்து லடுக்கி लड़की பாட் படுத்தீகை பாட் பாடம் பாட்னா பாடம் பாட் தோ இருக்கு இல்லையா, இது போல் ஒரு பாடத்தை அந்த பொண்ணு படிக்குது. லடுக்கி பாட் படுத்தீகை பட்னா அப்படின்னா படிக்கிறது படித்தல் பட்னா. படுத்தாகைனா படிக்கிறான் படுத்தீகைனா படிக்கிறாள். சிறுமி பாடம் படிக்கிறாள் சிறுமி பாடம் படிக்கிறாள். லடுக்கி பாட் படுத்தீகை. ஆத்மி ஆத்மினா மனிதன் ஆள். மனிதன் என்ன செய்கிறான்? ஆத்மி ரோட்டி காத்தாகை ரோட்டி ரொட்டி ரோட்டி காத்தாகை சாப்பிடுகிறான். கானானா சாப்பிடுதல் கானானா சாப்பிடுதல். காத்தாகைனா சாப்பிடுகிறான் காத்திகைனா சாப்பிடுகிறாள். இது கானாங்கிறது வினைச்சொல். ஆத்மி ரோட்டி காத்தாகை மனிதன் ரோட்டி சாப்பிடுகிறான். அடுத்தது ஔரத் ஔரத்னா பெண் பெண்மணி. பெண் என்ன செய்கிறாங்க? ஔரத் பானி பானினா தண்ணீர் பீத்தீகை குடிக்கிறாள். பீனானா குடித்தல் பானினா தண்ணீர் பீனானா குடித்தல். ஔரத் பானி பீத்தீகை, இதுவே ஒரு பையன் ஒரு ஆள் குடித்தா பீத்தாகை. ஔரத் பானி பீத்தீகை, பெண்மணி தண்ணீர் குடிக்கிறாள். அடுத்து பச்சா குழந்தை. குழந்தை என்ன செய்கிறான்? அழுகிறான் அழறான். பச்சா ரோனா ரோனானா அழுதல் ரோத்தாகை அழுகிறான் ரோனானா அழுதல். இதுவே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் பச்சி ரோத்தீகை அழுகிறாள். இது சிறுவன். அதனால் லடுக்கா என்ன செய்கிறான்? பச்சா ரோத்தாகை அழுகிறான். அடுத்து பாருங்க, என்னது? பில்லி பூனை. பில்லி பில்லி தேஜ் வேகமாக ஓடுகிறது தௌத்தீகை. போன லெசனில் கோடா தேஜ் தௌத்தாகைன்னு பார்த்தோம். குதிரை வேகமாக ஓடுகிறது, அது ஆண்பால். தௌத்தாகை இது ஃபிமனைன் ஜெண்டர் பெண்பால். தேஜ் வேகமாக தௌத்தீகை ஓடுகிறது. பில்லி தேஜ் தௌத்தீகை, பூனை வேகமாக ஓடுகிறது. அடுத்து ரேல்காடி ரயில் வண்டி. ரேல்காடி யகாங் ஆத்திகை. யகாங்னா இங்கே, ஆனான்னா வருதல், ஆத்திகை வருகிறது. இது பெண்பாலாக குறிப்பிடப்படுறதால புகைவண்டி வருகிறது. ரேல்காடி யகா ஆத்தீகை யகா ஆத்தீகை. पार्ट 2 लड़का गेंद खेलता है लड़की पाट पढ़ती है आदमी रोटी खाता है औरत पानी पीती है बच्चा रोता है बिल्ली
तेज दौड़ती है, रेलगाड़ी यहाँ आती है. அடுத்து பாருங்க, பானி. பானினா தண்ணீர், ஆறு, ஆற்றுல வர தண்ணீர், நம்ம தண்ணீர் வரக்கூடியது எல்லாமே பானி தான். பானி தீரே தீரே பகத்தாகை. தீரே தீரேனா மெதுவாக, மெதுவாக என்ன செய்து வருகிறது, பாய்ந்து வருகிறது. அந்த பாய்ந்து வருது இல்லையா, அதுக்கு பகனா. பகனா பானி தீரே தீரே பகத்தாகை. இப்போ பாருங்க, பகுத்தீகை இல்லை. இந்த தண்ணீர், இந்த ஆற்று தண்ணீர் வரும்போது அது ஆண்பாலாக சித்தரிக்கப்படுது. பகத்தாகை, இது பகுத்தீகை இல்லை. இயற்கை பெரும்பாலும் பெண்ணாக குறிப்பிடப்படும். சூரியன், சந்திரன் போன்ற சில விஷயங்கள் ஆண்பாலாக குறிப்பிடப்படும். இதில் சூரியன் ஆண்பாலாக, சந்திரன் பெரும்பாலும் பெண்பாலாக, நிலா என்ற பெயரில் சந்திர. அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் அது குறிப்பிடப்படுது. ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் சில நேரம் குறிப்பிடப்படுது. இந்த ஆற்று பகுதி நமக்கு தண்ணீர் பானி பானி தீரே பகத்தாகை, மெதுவாக பாய்ந்து வருகிறது. அடுத்து சூரஜ். சூரஜ்னா சூரியன். இப்போ பாருங்க, சூரஜ் சபேரே நிகழ்த்தாகை. சபேரேனா காலையில், நிகழ்னானா உதித்தல், தோன்றுதல், வெளிப்படுதல். இப்படி சூரஜ் சபேரே அதிகாலையில் தோன்றுகிறான், உதிக்கிறான். நிகழ்த்தாகை, சூரஜ் சபேரே நிகழ்த்தாகை. அடுத்து பாருங்க, பத்தா. பத்தானா இலை மட்டும்தான். பத்தானா இலை. இலை ஜமீன் பர் கிர்த்தாகை. பத்தா ஜமீன் பர் கிர்த்தாகை. பத்தானா இலை, ஜமீன்னா தரை, தரை மீது, தரையில், தரை மேலே. கிர்னானா விழுதல். கிர்னானா விழுதல், விழுகிறது. பத்தா ஜமீன் பர் கிர்த்தாகை. அடுத்து பாட் உத்தேசிய. பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, சித்ரோம் கே சஹாரே, சித்திரத்தின் மூலமாக, படங்களின் மூலமாக, குச் பரிச்சித் व्यक्तियों और चीज़ों के नाम सिखाना और यह भी सिखाना कि चित्र में वह व्यक्ति क्या करता है या वो चीज़ क्या करती है. சித்திரத்தின் மூலமாக, இந்த படங்களின் மூலமாக கொஞ்சம் பரிச்சயமான மனிதர்களாகட்டும் பொருள்களாகட்டும் அவற்றை கற்றுக்கொண்டு மேலும் அதை பற்றி தெரிந்து கொண்டு, தெரிந்த சித்திரத்தில் அந்த மனிதன், அதாவது மனிதர்கள், கியா கர்த்தாக என்ன செய்கிறாங்க, அல்லது ஓ சீஜ் அந்த பொருள்கள் என்ன, அந்த பொருளாக இருக்கிறது, இயற்கையாக இருக்கிறது என்ன செய்கிறது. இதுதான் நமக்கு இந்த பாடத்தினுடைய குறிக்கோள். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பாடத்தை படித்து அதில் மனிதர்கள் இடம்பெற்றால் மனிதர்களை பற்றியும் உறவுகளை பற்றியும், இயற்கை இடம்பெறும்போது அதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். சிக்ஷக் சங்கீத். சிக்ஷக் சங்கீத்னா ஆசிரியருடைய இந்த குறிப்பு என்னன்னா, ஹர் சித்ர கோ திகாக்கர், ஒவ்வொரு பாடத்தை, ஒவ்வொரு படத்தையும் காட்டி, உஸ்கா நாம் ஸ்பஷ்ட உச்சாரண் கே சாத் சிக்காயேங்கே, அதை அழுத்தமாக உச்சரித்து, திருத்தமாக உச்சரித்து கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமில்லாமல் மேலும் சம்பந்தித் வாக்கிய பி பட்கர், சம்பந்தப்பட்ட வாக்கியத்தை படித்து சுனாயேங்கே கேட்பார். ஜஹாங் தக் ஹோ சகே, ஜஹாங் தக் ஹோ சகே, முடிந்தவரையில் அனுவாது சே சபேரே, முடிந்தவரையில் அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லாமல், அதை மொழிபெயர்ப்பு இல்லாமல், அவர் ஹாவ் பாவ் துவாரா, உடல் மொழி மூலம்,
கை கால் அசைத்து உடல் மொழி மூலம் வாக்கிய கா அர்த்த சமஜாயங்கே, அதனுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பார். முடிந்தவரை டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் வாயால் சொல்லாமல் உடல் மொழி மூலம் அவர் புரிய வைப்பார் மாணவர்களுக்கு. அடுத்து ஏ கவுன்கை, இது யார் அல்லது இவன் யார். ஏ கியாகை, இது என்ன. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான், அதனுடைய கொஸ்டின் தான் இது. லடுக்கா கியா கேல்தாகை, லடுக்கா கியா கேல்தாகை, லடுக்கா என்ன விளையாடுறான், கேந்த் கேல்தாகை. லடுக்கி கியா பர்த்திகை, பாட் பர்த்திகை. என்னுடைய ஆன்சர் நமக்கு இதில் இருக்குது லெசனில். ஆத்மி கியா காத்தாகை, ரோட்டி காத்தாகை. औरत क्या पीती है, औरत पानी पीती है. बच्चा क्या करता है, சிறுவன் என்ன செய்கிறான், குழந்தை என்ன செய்து, பச்சா ரோத்தாகை, அழுகிறது. பில்லி கைசே தௌர்த்திகை, எப்படி ஓடுகிறது, தேஜ் தௌர்த்திகை, வேகமாக ஓடுகிறது. ரேல்காடி கஹாங் ஆத்திகை, ரயில்காடி எங்கே வருது, யஹாங் ஆத்திகை, இங்கே வருகிறது. பாணி கைசே பகுத்தாகை, பாணி எப்படி வருது, தண்ணீர், ஆற்றில் தண்ணீர் எப்படி வருது, தீரே தீரே பகத்தாகை, மெதுவாக மெதுவாக வருகிறது, மெதுவாக வருது. சூரஜ் கப் நிகழ்த்தாகை, சூரியன் எப்போது தோன்றுகிறது. சபேரே காலையில் தோன்றுகிறது. கபேரே சபேரே நிகழ்த்தாகை. பத்தா கஹாங் கிர்த்தாகை, இலை எங்கே விழுகிறது, ஜமீன் பர், இலை எங்கே விழுகிறது, ஜமீன் பர், தரை மீது விழுகிறது. எல்லாத்துக்குமான ஆன்சர் நமக்கு புத்தகத்திலே இருக்குது. இப்போ இந்த 12 கொஸ்டின், பிரஷ்னோங்னா கொஸ்டின். இந்த ஆதி பிரஷன் சித்ரோங்கோ திகாக்கர், எல்லா கொஸ்டினையும் எல்லா சித்திரங்களையும் காட்டி, கரேங்கே காட்டி செயல்படுத்தி, மேலும் உத்தர் பாயேங்கே, அதனுடைய கொஸ்டினை சொல்லி ஆன்சரை நமக்கு பெற வேண்டும். இஸ் தரக், இதன் மூலம் போல்னே கி சக்தி படாயேங்கே, இதை சொல்லவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லவும் இஸ் தரக், இதையே நமக்கு எழுத படிக்க சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது சப்தார்த், இதனுடைய சப்தார்த் என்னென்ன இருக்குது, இதனுடைய சொற்கள், அறிஞ்சொற்கள். கேந்த் பந்து, பாட் பாடம், ரோட்டி பானி நீர், பச்சா குழந்தை, ரேல்காடி தொடர்வண்டி, தீரே தீரே மெதுவாக ஸ்லோலி, சபேரே காலையில் மார்னிங், ஜமீன் தரை, சூரஜ் சூரியன். அடுத்து வாக்கியோங் மே பிரயோக் கீஜியே, வாக்கியத்தில் இதை எழுதணும் அமைச்சு. சூரஜ் சூரஜ் பூரப் மே நிகழ்த்தாகை, பூரப் அப்படின்னா கிழக்கு, கிழக்கில் தோன்றுகிறான், சூரியன் கிழக்கில் தோன்றுகிறான். பானி நீர். யஹ் கரம் பானிகை, இது கரம்னா சூடான தண்ணீர். ஔரத் பெண்மணி. ஔரத் காம் கர் ரஹீகை, காம் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள், கர் ரஹீகைனா கொண்டு இருக்கிறாள். கர்னா வீடு. எஹ் கர் பகுத் சோட்டாகை, இந்த வீடு மிகவும், பகுத்னா மிகவும், சோட்டானா சிறியது. ஏ கர் பகுத் சோட்டாகை, இந்த வீடு மிகவும் சிறியதாக இருக்கிறது. ஜமீன் தரை. மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை தரை மீது இருக்கிறது. இந்த செகண்ட் லெசன் நாம் முடித்தாச்சு. இதில் நாம் பொருள்களையும் இயற்கை
அமைப்புகளையும் நாம் கற்றுக்கொண்டோம்.